இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் 13th டே, ஓகேவா? 13 இன்றைக்கி என்ன விதமான விஷயம் வந்து பார்க்குற உங்களுக்கு வந்து கடவுள் சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாங்க. ஆஸ் யூஷுவல் தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை ஹையர் அசென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தேவையில்லாத ஒரு குழப்பம், மனக்கஷ்டம், மனக்கவலை, ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது மைண்டுக்குள்ளே போட்டு வளட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு இதில் என்னவோ கடவுள் உங்களுக்கான மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. பார்க்குற எல்லாருக்கும் கலெக்டிவ் மெசேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுற உங்கள் மைண்டில் உங்கள் ஹார்ட்டில் டச் ஆகிற விஷயம் உங்களுக்கானது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை சொல்லிட்டாங்க இப்படி தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காதீங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு தனியாக செப்பரேட்டான ரீடிங் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் இன்றைக்கி வந்து வரப்போகுது, கடவுளோட அருளால் என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைக்கி பார்க்கலாமா? பயப்படுறீங்க, குழம்புறீங்க, வருவாங்களா என் பர்சன், ஒரே குழப்பத்தில் ஓவர் திங்கிங்கில் ஒரு மைண்டெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட விஷயம், மனக்குழப்பம், என்னென்னமோலாம் ஓடுதுங்க மைண்டுக்குள்ளே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்களை எப்படி மாற்றுறதுன்னு நிஜமாக தெரியல உங்களுக்கே. இப்படி ஏதோ ஆகுது விட்டா வந்து சலைன் பாட்டில்லாம் போய் ஏற்ற சொல்லிங்க போல அந்த அளவுக்கு சில பேர் நகத்தெல்லாம் கடிச்சிட்டு ஐயோ வருவாங்களா சீக்கிரம் நேரம் நெருங்கிட்டே இருக்கே, நாளைக்கு வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே. யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிலங்க. அந்த வேலண்டைன்ஸ் டேயில் தான் வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணணுமா சொல்லணுமா? ஏன்னா மற்ற நாளில் சொல்லக்கூடாதா? ஏன்னா நிறையா பேருங்க அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு டிப்ரெஷனில் வந்துருவாங்களான்னு ஒரு ஏக்கத்தோடு நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப ஓவர் திங்கிங். எப்பா சாமி, ஓம் சந்திர பகவானே நமோ நமக்கு ஓம். அதை வந்து சொல்லிட்டே வாங்க. கண்டிப்பாக அவர் தான் உங்களுடைய மைண்டில் இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து அவர் வந்து கொஞ்சம் விலக்கி வைப்பார். என்ன நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நியாயமான ஒரு பர்சன் தான் நீங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நியாயமாக அதான் நடக்கும் விஷயங்கள் எல்லாம். நீங்கள் வந்து லைஃப்பில் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், எனக்கு இந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் தப்பாக போயிடுச்சு, என்னை விட்டு போயிட்டாங்க, நியாயமே இல்லாமல் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எந்த ஒரு தப்புமே இல்லை, ஆனால் ஏன் விட்டு போனாங்கன்னே தெரில, எல்லாமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருந்துட்டு இப்போ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இதில் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அன்றைக்கி நீ தான் முக்கியம்னாங்க, இன்றைக்கி வேறு ஒன்று முக்கியங்கிறாங்க, நீ தேவையில்லைங்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. ஒரு 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 என்னென்னா ஒரு குப்பை மாதிரி கசக்கி தூக்கி போடுறாங்க என்ன. அப்படிலாம் அவங்க பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்குது, என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் நம்ப முடியல அப்படின்லாம் நிறைய சொல்கிறீங்க. நிறைய கன்ஃபியூஷன், நிறைய வந்து இப்போ என்னென்னா எனக்கு எதுவுமே வேணாம், அவங்க வந்தால் போதும் வாழ்க்கையில். எனக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம், பணம் கிணம் எனக்கு சுற்றி எந்த விஷயமும் வேணாம், அம்மா அப்பா எந்த விஷயமும் எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க வந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நீங்கள் இருந்து அழுதுட்டுருக்குறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான நியாயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. உங்களை இந்த கஷ்டத்தில் அழுக விட்டுட்டு இன்றைக்கி தன்னந்தனியாக அவங்கள வந்து தனியாக விட்டுட்டு போனால் அந்த பர்சனுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். கடவுள் பனிஷ்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடவுளோட கையில் இருக்க உங்களோட அழகான ஃப்யூச்சர்லாம் நீங்கள் வந்து உங்களோட கெரியர் நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து என்ன, ஒரு ஓரத்தில் வந்து கடகம், ரிஷபம், மீனம், வாட்டர் எனர்ஜி, ஒரு ஓரத்தில் வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெரியரில் பயங்கரமான ஒரு அபண்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கடவுள் வந்து ஃப்யூச்சர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நேராக இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் அவர் பார்த்துக்கிறாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்கே இல்லை உங்களுக்கு. அதனால் என்னடா அப்படி ஆச்சு, இவ்வளோ நம்ம பார்த்தோமே, இப்படி ஒரு உறவு, இப்படி நம்பணுமே, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தலையில் மிளகா அரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பிஸ்னஸ்லேயும் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோமே, அதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியுமே வந்து சரியாக தெரியலையே, ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அநீதியாக யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குறீங்க,
அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கடவுள் கீழேயே வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் எது ஆசைப்பட்றீங்களோ, உங்களுக்கு எது ஃபேவரோ, உங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு செய்கிறாரு. அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் கேட்ட உடனே அதுக்கு கீழேயே ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துருச்சு. என்னடா இப்படி இருந்தோமே, இப்படி பழகணுமே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோமே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இந்த நபரை நான் வேணும்னு நினச்சேனே, இவ்வளோ அன்பு கொடுத்தேனே, ஓவர் கிவிங்கில் போயிட்டதுனால தான் இவ்வளோ இதுவும். அவைலபிலிட்டி 24 மணி நேரமும் அவைலபிலிட்டியாக இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் கொடுத்த அன்பை வந்து அவமதிச்சிட்டும் போயிருப்பீங்க. அவங்க கொடுக்குற நேரம் நீங்கள் அவமதிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் திரும்ப இந்த ரீடிங் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்சன் தாங்க. ரொம்ப ஓவராக எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறீங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்கீங்க, வசதி வாய்ப்போடு தான் இருக்கீங்க. நல்ல ஒரு பர்சன். நீங்கள் சொல்கிற விஷயந்தான் கேட்குற மாதிரி கேட்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை தான் மற்றவங்க கிட்ட திணிப்பீங்க, சொல்லுவீங்க. ஆனால் அந்த சைடு வந்து கேட்க மாட்டாங்க. நல்ல விஷயம்னு சொல்கிற விஷயம் கேட்க மாட்டாங்க. அதனால் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் பர்சன் வருவாங்களா, எனக்கு வந்து நியாயம் கிடைக்குமா, எனக்கு வந்து இப்படி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்களே, திரும்ப வருவாங்களா, வேறு ஒன்னோட போயிட்டாங்களே, வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்களே, வேறு ஒரு பையன் கூட அந்த பொண்ணு போயிடுச்சே. இது வந்து பையனுக்கு மட்டும் ஒரு இது பண்ணுற மாதிரி விஷயம் கிடையாதுங்க. பெண்களும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இடையில ஜெகா வாங்கிட்டு போயிருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. லீப் ஆஃப் ஃபெய்த் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இனிமேல் நீங்கள் முட்டாள் கிடையாது. யோசித்து அகலக்கால் வைக்காமல் கடவுளை முன்னாடி நிறுத்தி உங்கள் வழியை நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கடவுள் கொடுக்குறாரு. ஃப்யூச்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. இந்த 2 கார்டு வந்திருக்கு பாருங்க. பயங்கரமான யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. இப்படி ஆகிடுமோ, இவங்க இல்லைனா என் லைஃப் முடிஞ்சு போயிடுமோ, அதாகிடுமோ இதாகிடுமோ, பிஸ்னஸ் எப்படி நான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இல்லை இதே கண்டினியூ பண்ணலாமா, நிறையா ஒரு கைடன்ஸ் இருக்குது. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப ஃப்யூச்சர் குறித்து பயப்படுறீங்க. ஸ்டெப் எடுத்து வைங்க, கடவுளை கும்பிட்டுட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஏன்னா கடவுளே சொல்கிறார் நல்லது நடக்கும். ஸோ எடுத்து வை, அப்போ தான் உனக்கு பிஸ்னஸில் சூப்பராக இருக்கும். கிங் ஆஃப் பென்டகல்ஸ் மாதிரி எல்லா விதமான 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடவுளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான விஷயங்களையும் சொல்லிட்டாங்க. நீ எங்கே போறியோ, ஆசைப்படுறியோ, எந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறியோ கடவுளை முன்னாடி நிறுத்திட்டு நீ தான்ப்பா நான் பண்ண போகிறேன், நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறேன்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்காமல் நிச்சயமாக நல்ல ஒரு பார்ட்னர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அதில் பார்த்தவங்க கண்டிப்பாக வராங்க. அதில் பார்த்தவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சேனல் பார்க்குறவங்க. அதனால் ரொம்ப அமைதியான பர்சன் தான், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க, ஃப்யூச்சரில் வராங்க. இனிமேல் வந்து இன்டெசிஷனாக என்னால் முடியாது, இந்த விஷயம் வந்து நான் ஓப்பனாக சொன்னால் என்ன ஆக போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாயை திறந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த இடத்துல வாய் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கடவுளோட டிவைனோட இன்டர்ப்ரிட்டேஷன் வந்துச்சுங்க. அப்பா, இந்த கார்டு ஏன் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா, நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் கிட்ட நல்லா மாட்டிட்டு முழிக்கிறீங்க. எப்படி வெளியில் வர தெரியல, அவங்களுக்கு வெளியில் வரதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கீழே மாட்டிட்டு முழிக்கிற பர்சன்ஸாக இருக்கீங்க. அவங்க தான் உங்களை இயக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க, ரொம்ப அடிக்ஷனான ஒரு பர்சன்ஸ். எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து நிறைய சந்தேகப்படுவாங்க உங்களை. ஆனால் அவங்க எல்லா கேரக்டர் எல்லா தப்பும் அவங்க தான் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பண்ணுவாங்க. ட்ரிங்க்கு, ட்ரக்கு, பொண்ணு, இதில் உலகத்தில் என்னென்ன தப்புன்னு சொல்லி இந்த சமுதாயம் பேன் பண்ணி வச்சுருக்கோம், அத்தனை விஷயத்துக்கும் அவங்க தான் வந்து அடிக்கோல் நாட்டி கொடியேற்றுற ஒரு தலைவர் போஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான். ஒரு வீக்லி செக்ஷுவல் அடிக்ஷன் பர்சன், எல்லா கெட்ட பழக்கத்தும் குத்தகை எடுத்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸ் ஆகி அப்படி காடு எப்படி இருக்கு வாழ்க்கை இப்போ குழப்பத்தில் இருக்கோ, இங்கே பாருங்க, காடுமே குழம்பிக்கிட்டு போய் கிடக்கு. இருந்தாலும் நம்ம கடவுள் என்ன சொல்கிறாங்க, உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் 180 டிகிரிக்கு சூப்பராக. இந்த காலச்சக்கரம் எப்படி நீ இப்போ அழுதுட்ருக்கியா, நீ இப்படி சிரிக்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி என்னால் மாற்ற முடியும். ஏன்னா நான் நியாயம் வாங்கி தரேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கடவுள் தானே நியாயம் வாங்கி கொடுக்குறாங்க. நியாயம் கேட்குறீங்க, நீங்கள் நியாயம் கேட்குறீங்க. இந்த இடத்துல கடவுள் வந்து இருக்கார். அவர் நான் நியாயம் வாங்கி தரேன், இந்த சக்கரத்தை நான் திருப்பி போட்டு உனக்கு உண்டான அத்தனை நல்ல விஷயங்களையும் ப்ரொடெக்ஷனையும் கைடன்ஸையும் எந்த நேரத்தில் எது செய்யணும். மேஷம், தனுசு, சிம்மம்
ஃபயர் எனர்ஜி, இது எல்லாமே இருக்குது. எல்லா எனர்ஜி யாருக்கு உங்களுக்கு ஒத்து போதோ உங்களுக்கு ஒத்து போங்க. நான் ஏதாவது ஒரு எனர்ஜி பேரை படிச்சிட்டேன்னா முடிஞ்சுங்க. இதுவா நீ உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா அது உங்களுக்கான ரீடிங் தாங்க. அதனால் உங்களை கால சர்ப்பதோஷம் மாதிரி காலை பிடிச்சிட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களும் கவலைகளும் அதெல்லாம் மாறி நீங்கள் இப்போ 180 டிகிரிக்கு சூப்பராக அழகாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படி வாழ போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே காற்றுல காணா போயிடுங்க. காற்றடிச்சு காணா போகிற மாதிரி காணா போயிடும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ஸ்பிரிட் அனிமல்ஸ் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. நிறையா இது வரைக்கும் அநீதி நடந்த உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நியாயம் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்கள் தலையிலத்தையே கடவுள் எடுத்து வச்சு புக் எடுத்து வச்சு மாற்றுற மாதிரி மாற்றுறாங்க பாருங்கள். ஏஞ்சல்ஸு, டிவைன்ஸு, கடவுள் எல்லாமே. நீங்கள் கும்பிட்ற கடவுள் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு உண்டான ஃபுல் பிளஸிங் கொடுக்குறாங்க. அவங்க தான் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் தலையிலத்து இவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு அதை அழிச்சிட்டு புதுசாக அவங்களே எழுதுகிறாங்க. நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட சக்கரத்தையே திருப்புறாங்க. நீ இனிமேல் நீ அழுகிறதுக்கு ஒன்றும் இங்கே வேலை கிடையாது, உன் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பக்கம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இந்த காலச்சக்கரம் எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான பர்சன்ஸ் கீழே டெவில் கீழே மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கிட்டேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறபடி கடவுள் எல்லா விஷயமும் அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஃப்யூச்சரை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த காலச்சக்கரத்துக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விதமாக பூ எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணுன்னே தெரியல. சரி, ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் என்னென்ன ஏஞ்சல்ஸு உங்களுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி உங்களை காப்பாற்றுற, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற, உங்களுக்காக வேலை செய்கிற, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிற அந்த ஒரு ஏஞ்சல் யாராக இருக்க போகிறாங்க பார்க்கலாமா? யாருங்க அது? ஏஞ்சல் யூரியல். இவர் என்னத்துக்குன்னா அமைதியை கொண்டு வருவாங்கங்க. ஒரு தெளிவான ஒரு ஞானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும், கடவுளோட பாதையே ஒரு வெளிச்சமான பாதை தரீங்களா, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இவர் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும், அமைதியும் இருக்கும். அதனால் பிரிங்கர் ஆஃப் பீஸ் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைதி இல்லாமல் தான் அங்கே இருக்கீங்க. நீங்கள் நிதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கீங்க. அந்த இப்போ யார் அப்படின்னா ஏஞ்சல் URIEL, ஏஞ்சல் யூரியல். தேங்க்யூ ஏஞ்சல் யூரியல்னு போடுங்க. ஏன்னா அவர் தான் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்காக அவர் இறங்கி இன்றைக்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும், மோசமான விஷயங்களையும் அவர் சரி பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி முருகன் மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் துணைன்னு போட்ட ரீடிங்குள்ளே முருகனோட மெசேஜ்குள்ளே ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஏன்னா முருகனோட இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு சேரும் கண்டிப்பாக. அவர் சொல்கிற என்னமோ ஒரு விஷயம் உங்களுக்காக அவர் காத்துட்ருக்காரு சொல்கிறதுக்கு. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. போட்டுட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு முருகன் குட்டி முருகன் என்ன சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு உண்டான ஞானம் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஞான சித்தி கிடைக்கும். நம்ம அறிவாக நமக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயம் வேணும்னு நமக்கு நினைக்கவும் தெரியல, கேட்கவும் தெரியலங்க. எல்லா இடத்துலையும் அடி வாங்குகிறோம். அந்த ஒரு விஸ்டத்தையே கடவுள் என்ன கொடுக்குறாரு, உனக்கு கரெக்டான ஞானம் கொடுக்குறாரு. எந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஸ்டம், நாலேஜ், ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் தானேங்க. அதனால் ஃபஸ்ட்டு அடுத்தது திரும்ப முருகனோட வேலும் மயிலும் துணை பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நான் கமெண்ட் பண்ணல அப்படின்னா வேலும் மயிலும் துணை அப்படின்னு அதுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க, உள்ளே வாங்க. உங்களுக்கு உண்டான மெசேஜ் ரெடியாக இருக்குது. முருகன் சொல்ல நினைக்கிற அந்த மெசேஜ் என்ன? சயனம் கூட அடிச்சிச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஓகே, நீங்கள் உடற்பயிற்சி எப்பயுமே நான் செய்யுங்கன்னு சொல்லுவேன். 1 hour கண்டிப்பாக பண்ணுங்கன்னு. அது பண்ணுறது எதுக்குன்னா உடல் உறுதி அடையும். அதே மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணணுங்க. தியானம் பண்ணுறதன் மூலமாக நம்மளோட உள்ளம் உறுதி பெறும். நம்மளோட மைண்டு அது உறுதியாகும். ப்ளஸ் ஆத்மா பலமும் உண்டாகும். ஆன்மாவும் அதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்னா கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணி தாங்க ஆகணும். வேறு வழியே கிடையாது. மெடிடேஷன் பண்ணுங்கள். சரணாகதி தத்துவத்துக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதாவது மற்ற உயிர்களையும் தன்னுயிர் போல் பார்த்து எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்க. இதெல்லாம் தாங்க நம்ம இந்த லாக்லேருந்து, இந்த பூமிங்கிற இந்த ஒரு கேம்லேருந்து நம்மளை மாட்டி வச்சுட்டாங்களே, சிக்க வச்சுட்டாங்களே, இதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த ஒரு கோட்பாட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையை பிளஸிங் கொடுக்குறாரு முருகன். தேங்க்யூ முருகான்னு போடுங்க, இல்லை ஓம் சரவண பவான் போடுங்க. ஏன்னா முருகன் உங்களுக்கு பிளஸிங் கொடுத்துட்டாரு. நீ நல்லா இருப்ப, உன் லைஃப்பில் கஷ்டமே இனிமேல் வராது. உன் கவலையெல்லாம் நான் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன். உன் கஷ்டத்தை கவலையெல்லாம்
அதனால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணையோடு சேர்ந்து முருகன் அழகாக உங்களை கடைக்கண் பார்வையோடு பார்க்குறாங்க. இது வரைக்கும் கஷ்டத்தோட கண்ணீரோட நீங்கள் ஏதாவது அழுதுட்டு கடவுள் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ப்ளஸ் கொடுக்குறாரு. நல்லாயிருக்கும், இனிமேல் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நண்பர் உறவினர் கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. உங்களுக்கு நண்பர்கள் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தாங்க நமக்கு என்னென்னா அதெல்லாம் வந்தால் தாங்க நல்லது. யார் யார் எப்படி இருக்காங்க, எந்த மனநிலையோடு இருக்காங்க, எப்படிப்பட்ட நமக்கு உதவுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியறது எப்போ அப்படின்னா நம்ம கஷ்டமாக இருக்கும்போது அவங்க உதவிக்கு வராங்களா இல்லையான்னு பார்க்குறது தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வருது. இந்த உறவினர் கூட கையை விடலாமா, ஆனால் நம்ம செஞ்ச அந்த தர்மம் இருக்குது பாருங்கள், யாருக்காவது வயிற்று பசி போக்குறதுக்கு உண்டான ஒரு விஷயம் பண்ணுறோம் பாருங்கள், இதுதான் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது தர்மம் பண்ணால் கூட அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப வந்து நமக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கான். இந்த பிறவியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கிரெடிட் கூட நம்ம எடுத்துக்கூடாதுங்க. பாவமும் திரும்ப நம்மளை பிறவி வந்து எடுக்கிறதுக்கு உட்படுத்தும். அதே மாதிரி புண்ணியமான செயலும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு உட்படுத்துங்க. பிறவி இல்லா பெருவாழ்வு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே நமக்கு நம்ம தானம் இந்த கையில் கொடுக்குறது அந்த கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தாங்க. நான் ஏன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுறேன் அப்படின்னா என்னால் தனியாக இந்த விஷயம் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. முருகன் அருளால் எப்பயும் நல்லதே தாங்க நடக்கும். தேங்க்யூ so much.